ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம டின்னர் டைமில் இல்லை கெட் டுகெதரில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு எல்லாருக்கும் ஒரு பீஸ் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டெசர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, அதே டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். வெயிட் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் சுகர், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணுங்கள். சுகர் லைட்டாக மெல்ட் ஆகும். வேணும்னா 1 டீஸ்பூன் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கேரமல் கிடச்சிடும். இப்போ நம்ம ஒரு 6 இன்ச் பேக்கிங் டின் இல்லைனா உங்ககிட்ட ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஸ்வீட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்ல ஒரு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. இதை நம்ம பிரெட் கிராம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிரெட் கிராம்ஸாக யூஸ் ஆகிடும். இப்போ நான் இதை க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த பிரெட் க்யூப்ஸ் எல்லாம் ஒரு பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பர் ஃபைன் பவுடராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் மேங்கோ ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/2 கப் காசாத பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு ஃபைன் ஸ்மூத்தான மிக்சருக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மில்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மொத்தமாக நம்மளுக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணிவிட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்கை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் கொஞ்சம் திக்காகவும், நல்லா திக்காகிட்டதுக்கப்புறம் சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பேட்சஸில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி ஆகும் போது நம்ம மேலே கேரமல் வச்சு செட் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பிரெட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப திக்காக அதே டைமில் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 minutes ஆகும். இப்போ சூப்பராக ரெடியான பிரெட் மிக்சரை நம்ம ஆல்ரெடி கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இதை அவன்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே இவ்வளோ சூப்பராக ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இதுக்கும் நம்ம ஜெலட்டின் எதுவும் ஆட் பண்ணாமே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணலாம். உங்ககிட்ட ஃபாயில் இல்லைனா பிரச்சனையே கிடையாது. ஒரு பிளேட்டை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது பெரிய அகலமான பாத்திரம் இல்லை குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு இல்லை இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணும். தண்ணி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதுவும் அந்த பாத்திரமும் ஸ்டாண்டும் ஈக்குவலாக இருக்கணும். தண்ணி அதுக்கு நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு 45 minutesக்கு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது நம்ம புட்டிங்கை ரெடி பண்ண போகிறோம். இப்போ 45 minutes கழிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்துட்டு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போ 2 hours கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் மட்டும் ஒரு கத்தி வச்சு லூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சைட்ஸ் எல்லாம்
லெவல் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை டீமோல்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டான கேரமல் புட்டிங் நம்ம வீட்டிலே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம வெறும் கஸ்டர்ட் பவுடர் மட்டும் வாங்கினா போதும். ப்ரெட்டும் மில்க்கும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டான டெசர்ட் நம்ம சிம்பிளாக வீட்டில் பண்ணிடலாம். வீட்டில் ஏதாவது கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணோன்னா இதை நீங்கள் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்கள அசத்திடுங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். வெயிட் இந்த 2 வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதையும் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.